அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி எச்சரிக்கை புள்ளிகள், அலாரம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலில் ஒரு குறிப்பிட்ட உறுப்புகளில் ஏற்படக்கூடிய நோய்க்கான அறிகுறிகளை நமக்கு முன்னமேவே சொல்லக்கூடிய புள்ளிகளாக இந்த புள்ளிகள் இருக்குது. உடலோட நம்ம ஏற்கனவே மெரிடியன்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது மெரிடியன்ஸ்னால் என்னன்னா சக்தி ஓட்ட பாதைகள்னால் என்ன அப்படிங்கிறத சக்தி ஓட்ட புள்ளிகள் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் உறுப்புகள் சாராத 2 சக்தி ஓட்ட பாதைகள் நமக்கு இருக்குதுன்னு பார்த்தோம். உடலோட முன்புற பகுதியில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ரேகையில் வரக்கூடியது உங்களுக்கு இனப்பெருக்க சக்தி ஓட்ட பாதை அல்லது ரென் மெரிடியன் அப்படின்னு சொல்லுவோம். உடலோட பின்பகுதியில் உங்களுக்கு நம்மளுடைய முதுகெலும்பு தண்டுவடத்தின் வழியாக பயணிக்கக்கூடிய பாதை டூ மெரிடியன், ஆளுமை சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எச்சரிக்கை புள்ளிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடலோட முன்புறமும் உடலோட பின்புறமும் இந்த எச்சரிக்கை புள்ளிகள் இருக்குது. ஏன் ரெண்டும் சொன்னேன் அப்படின்னா, இந்த புள்ளிகள் அந்த மெரிடியன்லேயும் சேர்ந்து வருது. அதுக்கான புரிதலுக்காக தான் ரென் அப்படின்னா என்ன, டியூ அப்படின்னா, அதாவது இனப்பெருக்க சக்தி ஓட்ட பாதைனா என்ன, உங்களுக்கு ஆளுமை சக்தி ஓட்ட பாதைனா என்ன அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொல்லியிருக்கேன். இப்போது உடம்போட முன்புறம் இருக்கிற பகுதியை மூ அப்படின்னு சொல்லுவோம். உடம்போட பின்புறம் இருக்கிற பகுதியை ஷூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 இடத்துலையும் உடலோட முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் உங்களுக்கு உறுப்புகளோடு தொடர்புடைய சில புள்ளிகளில் இருக்குது. அந்த புள்ளிகளில் வலியோ வீக்கமோ உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அந்த குறிப்பிட்ட உறுப்பின் இயல்புத்தன்மை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், உணர்ந்து கொள்ளலாம். இந்த புள்ளிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த உள் உறுப்புகளுக்கு மிக அருகாமையில் இருக்கும். அப்படி இருக்கிறதால உயிர் சக்தியை அந்தந்த உறுப்புகளுக்கு எளிதாக கடத்திவிடும். அதே மாதிரி இந்த உறுப்புகள் சார்ந்த அந்த புள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த புள்ளிகளை நம்ம பரிசோதிக்கிறதன் மூலமாக அந்த உள்ளுறுப்புகளில் ஏதாவது தொந்தரவு இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புள்ளிகளை நம்ம தூண்டிவிடும் மூலமாக உள்ளுறுப்புகளை எளிதாக சமநிலைப்படுத்தவும் இயலும். உடலோட முன்புறத்தில் இருக்கிற எச்சரிக்கை புள்ளிகளை ஃப்ரண்ட் மூவ் அலாரம் பாயிண்ட்ஸ், முன்புற எச்சரிக்கை புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புள்ளிகள் உங்களுக்கு மார்பு பகுதி மற்றும் வயிற்று பகுதிகளில் செல்லக்கூடிய சக்தி ஓட்ட பாதைகளில் அமைஞ்சிருக்கு. இந்த உள்ளுறுப்புகளுக்கு மிக அருகாமையிலும் இந்த புள்ளிகள் அமைஞ்சிருக்கு. உடலின் பின்புற எச்சரிக்கை புள்ளிகள் முழுவதுமே இதை பேக் ஷூ அலாரம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே பார்த்தோம், ஃப்ரண்ட்டுக்கு மூ அப்படின்னா முன்பகுதின்னு அர்த்தம், ஷூ அப்படின்னா பின்பகுதின்னு அர்த்தம். ஸோ பின்புற எச்சரிக்கை புள்ளிகளை பேக் ஷூ அலாரம் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த புள்ளிகள் அனைத்துமே உங்களுக்கு சிறுநீர் பை இருக்கு இல்லையா, அந்த சக்தி ஓட்ட பாதைகளில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த சக்தி ஓட்ட பாதைகள் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய தண்டு வடம் இருக்குங்க இல்லையா, அது ஆளுமை சக்தி ஓட்ட பாதை அந்த வழியாக பயணிக்குதுன்னு சொன்னோம். அதனுடைய இரு பகுதியிலும் இருக்கும். 1.5 சுன்னு 2 சுன்னு கேப்பில் இரு பகுதியிலுமே அந்த சிறுநீர் பைக்கான சக்தி ஓட்ட பாதை அமைஞ்சிருக்கு. இதுக்கான புள்ளிகள் என்னென்னமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நுரையீரலுக்கு இப்போ முதல்ல முன்புற எச்சரிக்கை புள்ளிகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். நுரையீரலுக்கு உங்களுக்கு லங் 1, அதாவது நுரையீரலோட முதல் புள்ளி இருக்குது. இருதய மேலுறைக்கு ரென் அப்படிங்கிற அந்த இனப்பெருக்க சக்தி ஓட்ட பாதையில் 17வது புள்ளி எச்சரிக்கை புள்ளியாக இருக்குது. இருதயத்துக்கு ரென்னோட 14வது புள்ளி இருக்குது. கல்லீரலுக்கான 14வது புள்ளி முன்புற எச்சரிக்கை புள்ளியாக அமைஞ்சிருக்கு. பித்தப்பைக்கு உங்களுக்கு பித்தப்பையோட 24வது புள்ளியும், மண்ணீரலுக்கு கல்லீரலுடைய 13வது புள்ளியும் முன்புற எச்சரிக்கை புள்ளியாக அமைஞ்சிருக்கு. இரைப்பைக்கு ரென்னோட 12வது புள்ளியும், மூவெப்ப மண்டலத்துக்கு ரென்னோட 5வது புள்ளியும் முன்புற எச்சரிக்கை புள்ளிகளாக அமைந்திருக்கிறது. சிறுநீரகத்துக்கு பித்தப்பையின் 25வது புள்ளியும், பெருங்குடலுக்கு இரைப்பையின் 25வது புள்ளியும், சிறு குடலுக்கு ரென் அப்படிங்கிறது சக்தி ஓட்ட பாதையில் 4வது புள்ளியும், சிறுநீர் பைக்கு ரென்னோட 3வது புள்ளியும் முன்புற எச்சரிக்கை புள்ளிகளாக அமைந்திருக்கிறது.
இப்போ நம்ம என்ன சொன்னோம், இந்த புள்ளிகள் எல்லாமே ஒன்று அந்த உறுப்புகளுக்கு மிக அருகாமையில் இருக்கும். அதே மாதிரி வயிற்று பகுதியிலும் மார்பு பகுதியிலும் பயணிக்கக்கூடிய சக்தி ஓட்ட பாதைகளை சார்ந்த புள்ளிகளாக இருக்கிறது. இப்போ நம்ம பின்புற எச்சரிக்கை புள்ளி என்னென்ன புள்ளிகள் இருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே பார்த்தோம், அனைத்து புள்ளிகளுமே சிறுநீர் பையின் சக்தி ஓட்ட பாதையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ நுரையீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபியோட 13வது புள்ளியாக இருக்குது. இருதய மேலுறைக்கு யூபியோட 14வது புள்ளியும், இருதயத்துக்கு யூபியோட 15வது புள்ளியும் பின்புற எச்சரிக்கை புள்ளிகளாக அமைஞ்சிருக்கு. இதே கல்லீரலுக்கு பார்த்திங்கன்னா யூபி மெரிடியனோட 18வது புள்ளியும், பித்தப்பைக்கு யூபியோட 19வது புள்ளியும், மண்ணீரலுக்கு யூபியோட 20வது புள்ளியும் பின்புற எச்சரிக்கை புள்ளிகளாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இரைப்பைக்கு பார்த்திங்கன்னா யூபி மெரிடியனோட 21வது புள்ளியும், மூவெப்ப மண்டலம் அப்படிங்கிற ட்ரிபிள் வார்மருக்கு யூபியோட 22வது புள்ளியும், சிறுநீரகத்திற்கு யூபியோட 23வது புள்ளியும், பெருங்குடலுக்கு யூபியோட 25வது புள்ளியும், சிறுகுடலுக்கு யூபியோட 27வது புள்ளியும், சிறுநீர்ப்பைக்கு யூபி மெரிடியனோட 28வது புள்ளிகளும் உங்களுக்கு பின்புற எச்சரிக்கை புள்ளிகளாக அமைந்திருக்கின்றன. நம்ம ஏற்கனவே அக்குப்புள்ளிகள் படிக்கும்போது அதனுடைய செயல்பாடுகளில் என்ன இருக்குதுன்னு படிச்சிருக்கோம். தூங்க வைக்கக்கூடிய புள்ளிகள், ஒருத்தர் ஒரு விதமான பதட்டமான நிலையில் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்போது அவங்களே சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு பதட்ட நிலையில் இருக்கிறவங்களோட உங்களுக்கு மனநிலையை அமைதிப்படுத்தக்கூடிய புள்ளிகள் இருக்குது அப்படின்னு படித்தோம். அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய புள்ளிகள் அந்த மாதிரி ஒரு மனிதரை அமைதிப்படுத்தக்கூடிய புள்ளிகளாக இருக்கிற புள்ளிகளை தான் நம்ம இங்கே செடேட்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் காமிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் இதை துயிலூட்டும் புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சீற்றமடைந்த நோய் நிலைகளில் நம்ம சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது இந்த குறிப்பிட்ட புள்ளிகளை தூண்டுவதன் மூலம் உறுப்புகள் அமைதி நிலை பெற்று துயிலூட்டும் விளைவு நிகழ்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புள்ளிகளை நம்ம போடும்போது அவங்களுடைய அசாதாரண மனநிலையில் இருந்து அவங்க மனமானது உடலானது அமைதி அடைந்து அவங்களுக்கு உறக்கம் கிடைக்கும், ஒரு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே இந்த புள்ளிகள் மூலமாக நம்மளால் கொடுக்க முடியும். என்னென்ன புள்ளிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உதாரணமாக டியூ மெரிடியன், அதாவது ஆளுமை சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய 20வது புள்ளி, இருதயத்தின் 7வது புள்ளி, சிறுநீர் பையின் 62வது புள்ளி. இந்த 3 புள்ளிகளை நம்ம உதாரணமாக சொல்லலாம். ஒருத்தர் அசாதாரணமான நிலையில் அவங்க மனநிலை, அது துக்கத்தில் இருக்கலாம், நோய் நிலையில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ காரணங்களுக்காக அவங்களால அமைதி இல்லாமல் இருக்கும்போது இந்த புள்ளிகளை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கத்தையும் தன்னை மறந்த ஒரு நிலையையும், அதாவது அவங்க நல்லா ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த புள்ளிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜிங்வெல் பாயிண்ட்ஸ், சக்தியூட்டும் புள்ளிகள். நம்ம ஏற்கனவே 5 ஷூ டிரான்ஸ்போர்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பில் நம்ம படித்தோம். அதில் இருக்கக்கூடிய ஜிங்வெல் பாயிண்ட்ஸ் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சக்தி ஊட்டும் புள்ளிகள். அதாவது விரல் நக கோண முனைகளில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளிகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த புள்ளிகள் தான் இந்த ஜிங்வெல் பாயிண்ட்ஸ். நம்ம என்ன படித்தோம் ஏற்கனவே, உடலில் பிரபஞ்சத்தின் சக்திக்கான நுழைவாயிலாக இந்த புள்ளிகள் இருக்குது அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த புள்ளிகள் எங்கே இருக்குது? கை கால்களில் இருக்கிற விரல் நகக்கோண முனைகளில் இருக்குது. இந்த புள்ளிகளை நம்ம ஊசி ஏற்றியோ இல்லை அழுத்தம் கொடுத்தோ நம்ம செய்கிறதன் மூலமாக மயக்க நிலை, கோமா, இருதய அடைப்பு இது போன்ற அவசர கால தொந்தரவுகளை நம்மளால் உடனடியாக சரி செய்ய முடியும். இப்புள்ளிகள் அவசர சிகிச்சை காலங்களில் பயன்படுறதால அவசர கால புள்ளிகள் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. என்னென்ன புள்ளிகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கைகளில் இருக்கிற சக்தியூட்டும் புள்ளிகள் நுரையீரலுக்கான 11வது புள்ளி, பெருங்குடலுக்கான 1வது புள்ளி, இருதய மேலுறைக்கான 9வது புள்ளி, மூவெப்ப மண்டலத்திற்கான 1வது புள்ளி, இருதயத்திற்கான 9வது புள்ளி மற்றும் சிறுகுடலுக்கான 1வது புள்ளி. இதே கால்களில் உள்ள சக்தியூட்டும் புள்ளிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, மண்ணீரலுக்கான 1வது புள்ளி, கல்லீரலுக்கான 1வது புள்ளி, இரைப்பைக்கான 45வது புள்ளி, பித்தப்பைக்கான 44வது புள்ளி, சிறுநீர்ப்பைக்கான 67வது புள்ளி மற்றும் சிறுநீரகத்திற்கான 1 புள்ளி.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கைகளில் 6 மெரிடியன் சக்தி ஓட்ட பாதைகள் இருக்குது, கால்களில் 6 சக்தி ஓட்ட பாதைகள் இருக்குன்னு. அப்போது ஒன்று இந்த சக்தி ஓட்ட பாதைகள் கைகளில் ஆரம்பிக்குது, இல்லை கைகளில் முடியுதுன்னு பார்த்தோம். அப்படி ஆரம்பித்து முடியக்கூடிய நகக்கோண முனைகளில் இருக்கக்கூடிய 12 புள்ளிகள் தான், அந்த 12 உறுப்புகளுக்கான 12 புள்ளிகள் தான் வந்து இங்கே சக்தி ஓட்ட பாதைகளில் இருக்கக்கூடிய சக்தி ஊட்டும் புள்ளிகள், ஜிங்குவல் பாயிண்ட்ஸாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட்ஸ், திசு ஆதிக்க புள்ளிகள். இப்போ ஒரு குறிப்பிட்ட சில புள்ளிகளில் நம்ம உடம்புல இருக்கிற புள்ளிகளை நம்ம தூண்டுவதன் மூலமாக உடம்புல இருக்கிற தாதுக்களை வந்து நம்மளால் அதிகரிக்க செய்ய முடியும். அதே மாதிரி உறுப்புகளோட இயக்கத்தையும் வந்து நம்ம சரி பண்ணலாம், ஆற்றலையும் சமநிலையில் நம்மளால் வைத்திருக்க முடியும். ஏன்னா இந்த புள்ளிகள் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய 8 உடல் திசுக்களுக்கு உயிர் சக்தியானது உட்செலுத்தப்படுகிறது. இவை முறையே உயிர் சக்தியின் உறுப்பு, யாங் உறுப்பு, இரத்தம், எலும்புகள், எலும்பு மஜ்ஜை, இரத்த குழாய்கள், தசைகள் மற்றும் தசைநார்கள். இந்த மாதிரியான 8 உடல் திசுக்களுக்கு வந்து இந்த புள்ளிகள் வந்து உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு சக்தியை அளிக்கக்கூடியதாக இருக்குது, ஆற்றலை சமநிலைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது, அதிகரிக்க செய்வதாகவும் இருக்கிறது. இந்த புள்ளிகள் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த உறுப்புக்கான சிகிச்சை அளிக்கும் பொழுது அதில் எந்த திசுக்கள் வந்து குறைவு இருக்குது, தேவை இருக்குது, இல்லை சமநிலைப்படுத்துதல் வேணுங்கிறத பார்த்து நம்ம வந்து இந்த புள்ளிகளை சேர்த்து இணைத்து சிகிச்சை அளிக்கும் பொழுது சிறந்த பலன் அளிக்கும். இப்போ உதாரணமாக யாராவது ஒருத்தருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னீங்கன்னா, அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அருகாமை புள்ளிகளை வந்து நம்ம தூண்டிவிடலாம் அப்படின்னு பார்த்தோம். அந்த குறிப்பிட்ட உறுப்பிற்கான புள்ளிகளையும் நம்மளால் தூண்டிவிடலான்னு பார்த்தோம். இப்போது எலும்பு அப்படிங்கிற ஒரு திசுவுக்கான புள்ளியாக நம்ம பார்க்கும்போது சிறுநீர் பையோட 11வது புள்ளியை நீங்கள் சேர்த்து தூண்டி விடும்பொழுது அவங்களுக்கு அந்த எலும்பு சார்ந்த தொந்தரவு விரைவில் குணமடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக நுரையீரலில் இருக்கிற 9வது புள்ளி வந்து இரத்த குழாய்களுக்காகவும், சிறுநீர் பையில் இருக்க சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய 17வது புள்ளி வந்து இரத்தத்திற்கும், பித்தப்பையில் இருக்கிற 34வது புள்ளி தசைகளுக்கும் தசை நான்களுக்கும், அதாவது மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவைகளுக்கும் வந்து அந்த திசுக்களுக்கான சக்தி அளிக்கக்கூடிய ஆதிக்க புள்ளிகளாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பித்தப்பையில் இருக்கக்கூடிய 39வது புள்ளி எலும்பு மஜ்ஜைக்கும், இனப்பெருக்க சக்தி ஓட்ட பாதை அதாவது ரென் அப்படிங்கக்கூடிய அந்த மெரிடியனில் இருக்கக்கூடிய 17வது புள்ளி உயர் சக்திக்கும், அதாவது சி எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எனர்ஜிக்கும், அதே சக்தி ஓட்ட பாதையில் அதாவது இனப்பெருக்க சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய 12வது புள்ளி யாங் உறுப்புகளுக்கும், கல்லீரலில் இருக்கிற 13வது புள்ளி அனைத்து இன் உறுப்புகளுக்கும் ஊட்டமளிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வலி நிவாரண புள்ளிகள். இப்போ நம்ம எப்படி பெயின் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில மருந்துகளை எடுத்துக்கிறோம், வெளிப்பூச்சு ஆயின்மெண்ட்டாக நமக்கு கிடைக்கிது இல்லையா, அதெல்லாம் பூசிக்கும் போது எதுக்காக அந்த அந்த சிகிச்சைகள் வந்து நமக்கு அந்த மருந்துகளோ அந்த வெளிப்பூச்சிகளோ உங்களுக்கு வந்து அந்த வலியை குறைச்சி நமக்கு வலி குறைஞ்சதா ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது இல்லையா, அந்த வலியிலேருந்து நம்மளுக்கு நிவாரணம் கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் இதில் அக்குபங்க்சர்லையும் சில புள்ளிகளை நாம் வந்து தூண்டி விடும்போது அவை இந்த வலி நிவாரணத்துக்கான வேலையை வந்து செய்கின்றன. ஸோ இந்த மாதிரி புள்ளிகளை வலி நிவாரண புள்ளிகள், அனால்ஜெசிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த புள்ளிகளை தூண்டும் போது உங்களுக்கு உடம்பில் ஏற்படக்கூடிய திடீரென தோன்றக்கூடிய வலிகளுக்கு உடனடி நிவாரணம் வந்து அளிக்கின்றது. இந்த புள்ளிகள் வந்து உங்களுக்கு வலி நிவாரண புள்ளிகள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. அனால்ஜெசிக் அப்படின்னா வலியினை மறக்க செய்தல் அப்படிங்கிறது பொருள். இந்த புள்ளிகள் வந்து வலி ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை, அதாவது உங்களுக்கு வீக்கம், காயம், தசைகளில் வலி, இந்த மாதிரியான காரணிகளை வந்து சரி செய்கிறது. இந்த புள்ளிகள் எந்த வகையான சக்தி ஓட்டம் மற்றும் இரத்த ஓட்டத்தின் தடைகளை வந்து செய்கிறது கிடையாது. இதன் மூலமாக உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, இதற்கு மாறாக
இந்த புள்ளிகளை நீங்கள் தூண்டும்போது மூளைக்கு செல்லும் வலி சார்ந்த சமிக்ஞைகளை வந்து மாற்றம் செய்து வலி நிவாரணத்தை கொடுக்கிறது. உதாரணமாக என்னென்ன புள்ளி சொல்லலாம் அப்படின்னா, LI4 அப்படிங்கிற, அதாவது பெருங்குடலுக்கான 4வது புள்ளி உங்களுக்கு தலைவலிக்கும் பின்புற கழுத்து வலிக்கும் பயன்படுகிறது. இரைப்பையோட 44வது புள்ளி பாதம் சார்ந்த வலிகளுக்கு வந்து நிவாரணம் அளிக்கிறது. SI3 அதாவது சிறுகுடலோட 3வது புள்ளி கீழ் முதுகு வலிக்கு வந்து சிகிச்சை, அதாவது உங்களுக்கு இந்த புள்ளியை தூண்டும்போது அந்த வலி வந்து குறைக்கப்படுகிறது. இதே மாதிரி உடல் முழுவதுமாக உள்ள வலிக்கு பெருங்குடலோட 16வது புள்ளியை தூண்டும்போது உங்களுக்கு அந்த வலி குறைந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கன்ஃப்ளூயன்ட் பாயிண்ட்ஸ், சார்பு புள்ளிகள். இப்போ நம்ம வந்து உறுப்புகள் சாராமல் 2 சக்தி ஓட்ட பாதைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த சக்தி ஓட்ட பாதைகளுக்கு உங்களுக்கு இயக்கம் மற்றும் உயிர் சக்தியை மேம்படுத்தவும் உறுப்புகள் சார்ந்த சக்தி ஓட்ட பாதைகளில் இருக்கிற சில புள்ளிகள் வந்து பயன்படுகின்றன. இவை வந்து சார்பு புள்ளிகள் என அழைக்கப்படுகின்றன. அதாவது சக்தி ஓட்டப்பாதை, அதாவது உறுப்புகள் சாராத சக்தி ஓட்டப்பாதைகள் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்தோம். உடலோட முன்பகுதியில் வந்து இனப்பெருக்க சக்தி ஓட்டப்பாதையும், உடலுடைய பின்பகுதியில் வந்து உங்களுக்கு தலையில் உங்களுடைய உடலோட பின்பகுதியில் நம்மளுடைய முதுகு தண்டு வழியாக பயணித்து முகத்தில் முடியக்கூடிய ஆளுமை சக்தி ஓட்டப்பாதை. இந்த 2 சக்தி ஓட்டப்பாதைகளுக்கும் உறுப்புகள் சார்ந்த சக்தி ஓட்டப்பாதைகளில் புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளிகளை தான் சார்பு புள்ளிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த புள்ளிகள் என்ன பண்ணோன்னா, சக்தி ஓட்ட பாதைகளோட அந்த குறிப்பிட்ட புள்ளிகளை சேர்ந்து நம்ம தூண்டி விடும்போது பல்வேறு பகுதிகளில் வந்து சரிவர இயக்கத்துக்கும் அதனுடைய மேலும் இனப்பெருக்கம் உறுப்புகள் மற்றும் பெண்களுக்கான தொந்தரவுகளுக்குமே சரி செய்ய பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் மனநல கோளாறுகளையும் சரி செய்யக்கூடிய புள்ளிகளாக இந்த சார்பு புள்ளிகள் வந்து இருக்கின்றன. இனவிருத்தி சக்தி ஓட்ட பாதையோட ஒட்டுமொத்த உயிர் சக்தி எனர்ஜியை வந்து மேம்படுத்த நுரையீரலோட நிலபூத புள்ளி, அதாவது நுரையீரலில் இருக்கக்கூடிய நிலபூதத்திற்கான பஞ்சபூத புள்ளி வந்து தூண்டப்படும் போது உங்களுக்கு இனப்பெருக்க சக்தி ஓட்ட பாதையில் ஆற்றல் வந்து மிகுகிறது. அதே மாதிரி ஆளுமை சக்தி ஓட்ட பாதையோட ஒட்டுமொத்த உயிர் சக்தியினை ஆற்றலை மேம்படுத்த சிறு குடலில் இருக்கக்கூடிய மரபூதத்திற்கான புள்ளி வந்து தூண்டப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நரம்பு இயக்க புள்ளிகள், மோட்டார் ரிக்கவரி பாயிண்ட்ஸ். எந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த புள்ளிகள் உபயோகப்படுது அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகும்போது ஒரு சிலருக்கு கை கால்கள் இயக்க முடியாமல் போயிடும். அதாவது அது காரணம் என்ன, அந்த நரம்புகள் வந்து ஏதோ தொந்தரவு ஏற்பட்டு உங்களுக்கு இயக்கத்திற்கு துணை புரியாமது. அதே மாதிரி சிலருக்கு வந்து இந்த முகத்தில் தொந்தரவு வரும்போது வாய் வந்து ஒரு பக்கமாக இழுத்துருக்கும், அவங்களால பேச முடியாத அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நரம்புகள் சார்ந்த இயக்கம் சார்ந்த தொந்தரவுகளுக்கு வந்து சில புள்ளிகளை நம்ம தூண்டும்போது உங்களுக்கு அந்த நரம்பு தொந்தரவுகள் சரி செய்யப்படுகின்றன. ஸோ உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் இயங்காத நிலையில் ஒரு சில குறிப்பிட்ட புள்ளிகளை தூண்டுவதன் மூலம் செயல்படாத நரம்புகளை இயங்க வைக்க முடிகிறது. இத்தகைய புள்ளிகள் வந்து இயக்க நரம்புகளை தூண்டும் புள்ளிகள் அல்லது நரம்பு இயக்க புள்ளிகள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. உதாரணமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, முகம் சார்ந்த தசை மற்றும் நரம்பு இயக்கங்களுக்கு இரைப்பையின் 6வது புள்ளியும், கைகளில் ஏற்படக்கூடிய இயக்க பாதிப்புகளுக்கு பெருங்குடலோட 10வது புள்ளியும், கால்களில் ஏற்படும் இயக்க பாதிப்புகளுக்கு இரைப்பையோட 32வது புள்ளியும் பயன்படுகின்றன. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய புள்ளிகள். இதை வந்து இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புள்ளிகளை நம்ம தூண்டும்போது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிக்க செய்ய முடியும். அக்குபஞ்சர் மருத்துவத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை விச்சி அல்லது டிஃபென்சிவ் சி அப்படின்னு அழைப்பார்கள். இந்த உயிர் சக்தி தான் வெளிப்புற காரணிகள் மற்றும்
உடலுக்குள் உருவாகும் கிருமிகளை அழித்து உடலுக்கு பாதுகாப்பை அளிக்கின்றது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு உடலில் உருவாகக்கூடிய கிருமிகளையும் அழிக்குது. வெளிப்புற காரணிகள் மூலமாக உடலில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளையும் சரி செய்து நமக்கு பாதுகாப்பை அளிக்கின்றது. இந்த பாதுகாப்பினை அளிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியானது சில குறிப்பிட்ட புள்ளிகளை தூண்டுவதனால் ஊக்குவிக்கப்பட்டு நமது உடலின் பாதுகாப்பிற்கு வலு சேர்க்கிறது. இந்த புள்ளிகளை தான் இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் புள்ளிகள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன புள்ளிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, உதாரணமாக ஆளுமை சக்தி ஓட்டப்பாதையில் 14வது புள்ளி, பெருங்குடலில் 11வது புள்ளி, இரைப்பையில் 36வது புள்ளி, மண்ணீரலின் 6வது புள்ளி, நுரையீரலின் 7வது புள்ளி மற்றும் பித்தப்பையில் இருக்கக்கூடிய 20வது புள்ளி. நன்றி.